வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து சில்க் சாரி ப்ளவுஸுக்கு ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இது தீபாவளிக்கு முன்னாடியே தச்சிருந்த ப்ளவுஸ் தான். அந்த ப்ளவுஸோட மாடல் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரோப் மாடல் வந்து அப்லோட் பண்ணல. அத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 6 இன்ச்சு அகலமான சதுர பீஸா எடுத்து வச்சிருக்கேன். இந்த சதுர பீஸ் வந்து ஒரு 3 எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான ரோப்பும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பீஸ அப்படியே முக்கோணம் மட்டும் நான் மடிச்சு, அந்த குறுக்க வந்து நல்லா நகத்தால தேய்ச்சு விட்டுருக்கேன். அதே மாரி இப்போ திருப்பி மறுபடியும் அந்த அடுத்த முக்கு இருக்கு இல்லையா? அத 2யும் மடிச்சுட்டு, நல்லா அந்த மாரி நகத்தால ராவி விட்டோம் அப்படின்னா, இதுவும் நல்லா திக்கான பார்டர் அப்படிங்கிறதுனால ஒரு கோடு வந்து விழுந்துரும். இப்போ வந்து 4 பக்கமும் கோடு தெரியுது பாருங்க. இந்த சென்டர் இருக்குது பாருங்க. அந்த சென்டர்லேருந்து இந்த முக்கு வரைக்கும் அளக்கலாம். நம்ம மொத்தமே ஒரு 6 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்திருந்தோம் இல்லையா? சதுர பீஸாட்டு. இந்த கார்னர்லாம் இந்த மாரி நமக்கு இந்த மடிச்சு பார்க்கும்போது அதிகமா தெரியும். அதனால சென்டர்லேருந்து இந்த மாரி ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம். இந்த மாரி 4 இடத்துலயும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சதுரமா வரக்கூடிய இடங்கள்ல வந்து கரெக்ட்டா 3 இன்ச் இருக்கும். இந்த கார்னர்ல மட்டும் தான் அதிகமா வரும். அதனால இந்த மாரி 4 இடத்துலயும் மார்க் பண்ணிட்டு, இந்த மாரி ரவுண்டா நம்ம வந்து இத மார்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு வட்டம் வந்து கிடைச்சிரும். இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்க. மார்க் பண்ணியிருக்கிறது தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பீஸ் இருக்கு. அதையும் வந்து சரியா எடுத்து வச்சுட்டு, இந்த பீஸையும் அதுக்கு மேல எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து 1 பீஸ் கட் பண்ணக்கூடிய டைம்ல 3 பீஸையும் சேர்த்து கட் பண்ணலாம் இல்லையா? அதனால சென்டர்ல ஒரு பின் மட்டும் போட்டு வச்சிருக்கேன், விலகாம இருக்கிறதுக்கு. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் விலகுற மாரி இருந்தது அப்படின்னா, 2, 3 பின் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கிடுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். இப்போ அந்த மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அந்த ரவுண்டு அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஒண்ணு போல வச்சு கட் பண்ணிவிட போறேன். நான் வந்து இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸு ரோப்பா தான் இருக்கும். அதனால தான் 6 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு மீடியமான சைஸா சின்னதா போதும் அப்படின்னா, ஒரு 4 இன்ச்சு, 5 இன்ச்சு அந்த அளவுக்கு கூட எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் சின்னதா வரும். ஆனா ஓரளவுக்கு ஒரு 5 இன்ச்சாவது இருக்கணும். நான் வந்து 6 இன்ச் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா பெருசா கேட்டிருந்ததுனால. இப்போ ரவுண்டா கட் பண்ணியாச்சு. அந்த பின்ன வந்து எடுத்துட்டேன். இப்போ 3 பீஸ் இருக்குது பாருங்க. இத வந்து நம்ம இந்த மாரி மடிச்சு கட் பண்ணணும். அதனால இப்போ நான் வந்து 3யும் சேர்த்து வச்சு கட் பண்ண போறேன். இப்போ அப்படியே 2ஆ மடிச்சாச்சு. இத கட் பண்ணி எடுத்துறலாம். அப்போ இந்த 3 பீஸ் வந்து மொத்தம் 6 பீஸா கிடைக்கும். ஒரு பக்கம் ரோப்புக்கு வந்து நமக்கு 3 பீஸ் தேவை இருக்கு. அதனால நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட போறேன். இப்போ ஒரு அரை வட்டமா கிடச்சிருக்கு. இதில வந்து நம்ம இனிமேல் லைனிங் வச்சு இத திருப்பணும். ஏன்னா பார்டர மட்டும் நம்ம அப்படியே வச்சு தைக்க முடியாது. பிசுறு வந்து வர ஆரம்பிக்கும் அதனால. இப்போ அந்த லைனிங்குக்கு மேல பார்டரோட நல்ல பக்கத்த அப்படியே கமத்தி வச்சிருக்கேன். அந்த வளைவு வரக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா? அதில இருந்து ஒரு சைடுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த பக்கம் வரைக்குமே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு ஆரம்பிக்கும்போது லாக் தையல் போட்டு, முடிக்கும்போது நல்லா லாக் தையல் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இத வந்து அந்த பார்டரோட அளவுக்கு லைனிங் இருக்கு இல்லையா? அதில வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம். அந்த நடுவுல நம்ம வந்து அரை வட்டமா கட் பண்ணோம் இல்லையா? அந்த இடம் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். அந்த நம்ம தையல் போட்டிருந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் குடுத்துட்டு, இத அப்படியே திருப்பி விடலாம். இப்போ வந்து பார்டரோட நல்ல பக்கம் மேல வந்தோம். பிசுறு எல்லாமே உள்ள போயிரும். இந்த மாரி இது ரெடி பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பீஸா எடுத்திருந்தேன். இனி வந்து நல்லா நகத்தால தேய்ச்சி விட்டுட்டு, அந்த விளிம்புல பார்டரையும், லைனிங்கையும் சேர்த்து தையல் போடணும். தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த அரை வட்டமா கட் பண்ணியிருந்த இடம் இருக்கு இல்லையா? அதுலேயும் வந்து ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டுறணும். ஏன்னா, அது நமக்கு ஓப்பனா வேண்டாம். அத சுத்தி தையல் போட்டா போதும். இந்த தையல் போட்டுட்டு, பார்டரோட அளவுக்கு லைனிங் வந்து அதிகமா இருந்ததுன்னா, கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கேன். இதே போல எல்லா பீஸையும் தச்சு எடுத்து வச்சு விடலாம். இப்போ நான் தச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து ரோப் எடுத்திருக்கேன். ரோப்ப வந்து நம்ம அந்த பிசுறு இருக்கக்கூடிய பக்கம் இருக்குல்ல, இத 2ம் சென்டர்ல மடிச்சுட்டு, அந்த ரோப்ப வந்து நடுப்பகுதியில வச்சிரலாம். வச்சுட்டு இந்த மாரி தையல் போட்டு, இந்த கார்னர் வரைக்கும் கொண்டு நம்ம தையல் போட்டு வெளிய எடுத்துடணும். இப்போ திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நல்ல ஒரு அம்பர்லா மாரி இருக்கும். ஒரு அரை வட்டமா. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாரி நல்லா தேய்ச்சி விட்டாலும் விடலாம். இல்லைன்னா அது அப்படியே ரவுண்டாவே இருக்கிற மாரி விட்டாலும் பார்க்குறதுக்கு நல்லா கொடை மாதிரி அழகா இருக்கும். இப்போ ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த ரோப்புக்கு மேலே இன்னுமே 2 பீஸ் வந்து வச்சு ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாரி நமக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இத அப்படியே திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுட்டு அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழ அந்த கிளாத் வர்ற மாரி வைக்கணும். வச்சுட்டு நம்ம இதில தையல் போடலாம்.
எந்த மாதிரி வச்சு தையல் போட்டா வசமா இருக்குமோ, அதுக்கேத்த மாரி வச்சு பார்த்து தையல் போடுங்க. மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சுடலாம். ஏன்னா நம்ம வந்து இத வந்து தச்சுட்டு திருப்ப போறோம். நீங்க ஒரு டைம் வந்து வச்சு நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தச்சு திருப்பிட்டீங்க அப்படின்னா, நமக்கு அது தவறா இல்லாம சரியா வரும். ஒரே டைம் வேலை முடியிற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு, ஒரு தையல் போட்டு திருப்புங்க. இப்போ இது இந்த மாரி கிடைச்சிருக்கு பாருங்க. கொஞ்சம் பெரிய பீஸா தான் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் கேப் விட்டு மேலேயே வச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த அளவுக்கு எனக்கு கேப் வேணா கொஞ்சம் நெருக்கமா வைக்கலாம் அப்படின்னா, இன்னுமே அந்த கிளாத்த வந்து கொஞ்சம் கீழ இறக்கி வச்சு மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தையல் போடுங்க. இப்போ இதே போல இந்த 3வது பீஸையும் வச்சு தச்சிடலாம். இப்போ ஒரு ரோப்ப வந்து நான் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கேன். 2யும் தச்சு காமிச்சேன் அப்படின்னா, இதுக்கு வந்து டைம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு பீஸையும் நம்ம வந்து சரியான அளவுகள்ல தச்சு திருப்பணும். மறுபடியும் இந்த ரோப்லலாம் வச்சு தைக்கணும். அது இல்லாம இந்த மாரி டிசைன் வந்து தைக்கிறதுக்கு கிளாத்தும் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஏன்னா, ஒரு பீஸே நமக்கு வந்து 6 இன்ச்சு அகலத்தில எடுத்தோம். சதுர பீஸாட்டு. அந்த மாரி நமக்கு இந்த பார்டர் வந்து செட் ஆச்சு அப்டின்னா, அதில எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து தனியா கிளாத் எடுத்து தைக்கிற மாரி பாருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 மீட்டர் அளவு கிளாத் தேவைப்படும். இந்த 3 6 பீஸ் ரெடி பண்றதுக்கே. அதனால உங்களுக்கு வசதிய பொறுத்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.